இந்த பசங்க எல்லாரும் குல்பி வாங்கி இருக்கும்போது ஒரு பையன் குல்பி வாங்க பணம் இல்லாம இருக்கான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீ குல்பி வாங்கலையான்னு. அப்ப இந்த பையன் சொல்றான், எனக்கு குல்பினா பிடிக்காதுடா, அதனால எனக்கு குல்பி வேணான்னு போய் சொல்றான். இத பாத்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா வந்து கேட்டுக்க இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பையனோட அம்மா கூலி வேலைக்கு போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு கிடைச்ச சம்பள பணத்தை வாங்கிட்டு ஒரு கடையில போயிட்டு வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்படி வந்தா அந்த பையன் வந்து குல்பி வாங்க முடியலன்னு சொல்லி ரொம்பவே சோகமா இருக்கான். அதுக்கப்புறமா அம்மா பையனுக்கு பரோட்டா சுட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பையனும் அந்த பரோட்டா சாப்பிட்டு அம்மாவோட மடியில படுத்து தூங்குறான். இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது இந்த பையன் வந்து லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பாடுலாம் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போறான். அப்படி போனமே ஸ்கூல்ல ஜாலியா விளையாண்டு இன்டர்வல் டைம்ல சாப்பிடுறதுக்காக லஞ்ச் பாக்ஸ திறக்கும் போது அதுல வந்து பணம் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம், அந்த பையனோட அம்மா இவன் குல்பி வாங்கி குடிக்கணும்னு சொல்லி பணம் வச்சிருக்காங்க. உடனே அந்த பையனும் அந்த பணத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு பாடம் நடக்கிற டைம்ல அந்த குல்பி விக்கிறவர் எப்போ வருவார்னு சொல்லி பாத்துக்க இருக்கான். இத பாத்தீங்கன்னா அந்த சேர் பாக்குறாரு. பார்த்தவரு படிக்கிற நேரத்துல என்னத்தடா பாத்துக்க இருக்கான்னு சொல்லி இந்த பையனை வந்து கண்ணா பின்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலுமே விட்டுறாங்க. அந்த குல்பி விக்கிறவரும் அங்க வராரு. உடனே அந்த பையன் அவன்கிட்ட இருந்த பணத்தை வச்சு ஒரு குல்பியை வாங்குறான். வாங்கின அந்த குல்பியை அம்மாக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த காட்டு பாதையில வேக வேகமா வீட்டுக்கு ஓடி வரான். வந்து பார்த்தா அவனோட அம்மா வந்து அரிசி படைச்சுட்டு இருக்காங்க. உடனே அம்மா கிட்ட போய் சொல்றான், அம்மா உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு குல்பி எடுக்கிறான். பார்த்தா வெறும் குச்சி தான் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா வெயில்ல குல்பி எல்லாம் உருகி இருக்கு. இதை பார்த்து அந்த பையன் மனசுடைஞ்சு போயிடுறான்.